அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சனியும் சஞ்சரிப்பதால தொழில் வளம் என்பது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத லாபம் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. இதனால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. அதே நேரம் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருப்பதால மறைமுக எதிர்ப்புகள், உறவினர் பகையை சந்திக்க வேண்டி இருக்குங்க. எதிலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் செவ்வாயினுடைய சஞ்சார நிலையினால ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல கும்பராசிக்கு செவ்வாய் செல்கிறாருங்க. அங்குள்ள சனியோடு சேர்ந்து இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. முரண்பாடான இந்த கிரக சேர்க்கையினுடைய காரணமாக எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் என்பதால் விரயங்கள் அதிகரிக்கதாங்க செய்யும். வீண் விரயங்களும் உண்டாகும். இந்த வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. யாருக்கேனும் பொறுப்பேற்று பணம் வாங்கி கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதனால பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அதனால் இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையின் காரணமாக தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. அது பிரச்சனைகள் உருவாக வழிவகுக்குங்க. அதே மாதிரி கும்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால உத்தியோகத்தில் ஒரு சில நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா எதிர்காலத்தில் இந்த மாற்றத்தின் காரணமாக ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மேலதிகாரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் அகல அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரிஷபராசினியர்கள் உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பாஸ் இஸ் த ரைட் என்ற கொள்கையை பின்பற்றுவது மிக மிக நல்லது. அங்கார வழிபாடு மிக மிக அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாங்க. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய புதனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதன் வக்ரம் பெறுகிறாரு. அவர் ஏற்கனவே அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் நிலையில இப்போது வக்ரம் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. உங்களுடைய ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் புதன் பகவான். எனவே பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால இந்த விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன்
விளங்குவதால பிள்ளைகள் வழியிலும் பிரச்சனைகள் வந்து சேரலாங்க. பிள்ளைகளால் விரயங்களும் மன அமைதி குறைவும் ஏற்படும் காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதமாக இருப்பதால அவர்கள் மீது சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் சென்றாலும் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள் என்பதை சற்று கவனித்துக் கொண்டே இருப்பது உங்களுடைய மற்றும் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. நல்ல வரன்கள் வீடு தேடி வருங்க. வீடு தேடி வந்ததும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாத ஒரு நிலை உருவாகுங்க. ஏதாவது ஒரு சில மன வருத்தங்கள், தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படலாங்க. அவற்றை இறை வழிபாட்டின் மூலமாக நீங்கள் தவிர்த்து அந்த கிடைக்கக்கூடிய வரனை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தனது உச்ச வீடான மீனராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனது உச்ச வீடான மீனராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. அவர் அங்குள்ள புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலம் பெற்றும் இந்த நேரம் ஒரு பொன்னான ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய வாழ்வில் புதிய திருப்பங்கள் பலவும் உருவாகக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமையிருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல கடமையை செவ்வனே செய்து அனைவரது பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழும் யோகம் உங்களுக்கு உண்டுங்க. அதே போல உத்தியோகத்தில் இதுவரை எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போது தடைகளை மீறி தானாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு மீண்டும் பணியில் நீட்டிப்பு கிடைக்க இருக்குதுங்க. தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாத கடைசியில் நல்ல செய்தி கிடைக்க இருக்குது. எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சிக்கு பிறகு ஊதிய உயர்வும் பணி நீட்டிப்பும் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு சக கலைஞர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சக கலைஞர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவைங்க. பெண்மணிகளுக்கு பண தட்டுப்பாடு அகல இருக்குதுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் சூரியன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையால் மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதுமே சூரியனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த கிரக சேர்க்கை நடைபெறுதுங்க. இதன் விளைவாக சகோதரர்களுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில் தடை தாமதங்கள் உருவாகலாங்க. குடும்பத்தில் மீண்டும் பழைய பிரச்சனைகள் தலை தூக்க வாய்ப்பு உண்டுங்க. ராகு கேதுக்களுக்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக தடங்கல்கள் அகல வழிபிறக்குங்க. குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாங்க. எனவே எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படும்.